நம்மளுடைய இந்தியாவில் சிந்து சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற அந்த இடம் சிந்து, அந்த சிந்து இடத்தில் வெற்றி பெற்ற அந்த போர், அந்த இஸ்லாமிய படையுடைய தலைவர் யாராக இருந்தார்? முஹம்மது பின் காசிம். அவருடைய வயது என்ன? 17 வயது. அந்த படையின் வீரராக இல்லை, வீரனுடைய தலைவராக இருந்தவர் முஹம்மது பின் காசிம். ஸ்பெயின், சிரியா அந்த இடத்தில் இஸ்லாத்தை பரவ வேண்டும் என்று சொல்லி போருக்கு கிளம்பினார்கள். தாரிக் பின் ஜியாத், இப்ப இருக்கக்கூடிய ஸ்பெயின் இடத்துல தாரிக் பின் ஜியாத், அவருக்கு வயது என்ன? 21. எந்த வயசில்? 21 வயசில் ஒரு போரில் ஒரு வீரமாக இல்லை, அந்த போருடைய தலைவராக, கமாண்டராக, அந்த போருடைய தலைவராக இருந்து அந்த போரை வெற்றி பெற்றார்கள். அந்த இடத்தில் இஸ்லாத்தை பரப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள், ஏகப்பட்ட உதாரணங்கள் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் பத்ர் போரில் ஒரு 2 சகோதரர்கள், முஆவித், 2 சகோதரர்கள். இந்த 2 சகோதரர்களும் சிறிய பிள்ளை. பத்ர் போர் போருக்காக ரசூலுல்லாஹ் போனது கிடையாது. அதனால்தான் சிறிய பிள்ளைகள்லாம் அந்த போர்ல வந்துட்டாங்க. பத்ர் போர் எப்படி நடந்தது? அந்த போர், அந்த கும்பலுக்கு பின்னாடி நாங்களும் பின்தொடரி போகணும், அதனால எங்களோடு யாராவது வாங்க, அப்படிதான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டது. அப்ப அந்த வந்த சஹாபாக்கள்ல 2 சகோதரர்கள் சிறிய வயதுதான், 13-14 வயசுதான். முஆத் பின் அஃப்ரா, முஆவித் பின் அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 சஹாபாக்களும் போர்ல கலந்து கொண்டு ஒரு சஹாபிட்ட கேட்கிறார், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இன்னொரு சஹாபிட்ட கேட்கிறார், இந்த போர்ல காஃபிர்களுடைய படையில் அபூ ஜஹல் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த நபரை எனக்கு காட்டுங்கள். யா அம்மி, அந்த காலத்துல இப்பயும் அம்மி என்று சொன்னால் சச்சாவே, ஒரு மரியாதைக்கு சொல்லக்கூடிய அவ்வளவு சின்ன பிள்ளையாக இருந்தவர். யா அம்மி, எங்களுக்கு இந்த கூட்டத்துல அபூ ஜஹல் யார் அப்படின்னு சொல்லி கையை காமி சொல்லுங்க, யார் அந்த அபூ ஜஹல்? அந்த சஹாபி சொல்கிறார், எதற்காக அந்த அபூ ஜஹலை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்? அப்போ இந்த நேரத்துல அந்த 2 சகோதரர்கள் சொன்னார்கள், இல்ல நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த அபூ ஜஹல் தான் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக கஷ்டப்படுத்தினான், அந்த அபூ ஜஹல் தான் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக துன்புறுத்தினான், அந்த அபூ ஜஹல் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சியை செய்தான், அதனால அந்த அபூ ஜஹல் யார் நீங்கள் காட்டின. சட்டை போட்டு கொண்டு அந்த அபூ ஜஹலை விரலட்டி காமிச்சாங்க, இதுதான் அபூ ஜஹல், அவன் தான் அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹலை விரலட்டி காமிச்சவுடன் முஆவித்